it's the first time that the ICBM has been launched in almost 1,000 days of the Ukraine. Russia launched an intercontinental ballistic missile from its southern Astrakhan region. Breaking overnight, Russia launched an attack on the eastern Ukrainian city of Dnipro, sparking claims that the Kremlin used an intercontinental ballistic missile, or what's known as an ICBM. ஒரு மிசைலால என்ன செய்ய முடியும்? ஒரு நாடை பேச வைக்க முடியுமா? இன்னைக்கு உலகமே ஒரு மிசைலை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ரஷ்யாவினுடைய RS-26. இந்த RS-26 அப்படிங்கிறது கூட ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடியது தான். ஜெலன்ஸ்கி அவர்கள் பதறாரு. ஐயோ, இதே மாதிரி புது புது வெப்பனா இது என்ன டெஸ்டிங் கிரவுண்டா உக்ரைன்? பாருங்கள், எங்களுக்கு ஒரு சுதந்திரமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அதை விட அமெரிக்காவிலேருந்து எல்லாருமே வியந்து பார்க்குறாங்க. ரஷ்யா அடுத்ததாக என்ன செய்ய போகிறாங்க? புட்டின் அவர்கள் ரொம்ப சைலண்டாக இருக்கார். என்னதான் நடந்துச்சு? ஏன் ஒரு ஐசிபிஎம்ஐ ஏவுனதுனால இவ்வளோ பெரிய சர்ச்சைகளும் பெரிய அளவுக்கான பதட்டமும் வருவதற்கான காரணம்? எல்லா கேள்விகளுக்கான பதிலாக தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகுது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இன்னைக்கு நிப்ரோ பகுதி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ரொம்ப வைரல். அந்த வீடியோவை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே என்னையா இது, மிசைல் வர்றதும் தெரியல போகிறதும் தெரியல, கூடவே ஒரு ஜோனிக் பூம் அப்படிங்கிறது உருவாகுது, அது இல்லாமல் ஒரு 4-5 போயிட்டே இருக்கே, என்னதான் சம்பவம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வந்திருக்கும். ஏன்னா பொதுவாக இந்த மாதிரியான மிசைலுக்கு வீடியோ வெளியில் வரும்போது அந்த மிசைலை பற்றியான அனைத்து டீட்டெயில்ஸையும் ஜூம் பண்ணி ஸ்லோ மோஷனில் ரன் பண்ணி அதெல்லாம் கண்டுபிடிச்சு நிறைய ஊடகத்தில் செய்தியாக வந்துடும். ஆனால் இந்த மிசைலை பற்றி அதிகமான தகவல்களை சேகரிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் ஜெலன்ஸ்கி அவர்கள் இன்னைக்கு ஒரு பெரிய விஷயத்தை பேசியிருக்கார். எங்களுக்கான ஃப்ரீடம் ரொம்ப மறுக்கப்படுது, இப்படி ஒரு பக்கத்து நாட்டுக்காரனை வச்சுட்டு நாங்கள் படுற பாடு இருக்கே, எங்களால் சுத்தமாக நிம்மதியாகவே இருக்க முடியலை, எங்களுடைய உயிர் எங்களுடைய நிம்மதி இது எதுவுமே எங்கள் கையில் இல்லை, அது எய்தர் ஈரான்லேருந்து வந்தாலும் சரி இல்லாட்டி வடகொரியா அதற்கு உதவி செஞ்சாலும் சரி, பட் எங்கள் பக்கத்து நாட்டுக்காரன் ரஷ்யா மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருக்காங்க, இதெல்லாம் பற்றி உலக நாடுகள் எதுவுமே பேச மாட்டிங்களா? இப்போது ரஷ்யாவை விட்டுட்டிங்கன்னா இனி எப்போதுமே ரஷ்யாவை பிடிக்க முடியாது. ஸோ உலக நாடுகள் ஒன்றிணைந்து ரஷ்யாவுக்கு எதிராக இந்த ஏவுகணை தாக்குதலுக்கு எதிராக எங்கள் உக்ரைனை அவங்க டெஸ்டிங் கிரவுண்டாக மாற்றிட்டு இருக்காங்க, அதற்கு எதிராக ஒன்றிணையுங்கள், வாருங்கள் தோழர்களே அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். சார், இந்த டெஸ்டிங் கிரவுண்டாக மாற்றுற வேலையை நீங்கள் தான் கணக்கச்சிதமாக செஞ்சீங்க. எப்படிலாம் டெஸ்டிங் கிரவுண்டாக உக்ரைனை மாற்றினாங்க தெரியுமா? இதுவரையிலும் உக்ரைனுக்கு கொடுக்கப்படாத லாங் ரேஞ்ச் வெப்பன் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. பழைய காலத்தில் இருக்கக்கூடிய வெப்பன்ஸ் கிரேவியார்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கிரேவியார்ட்லேருந்து எடுக்கப்பட்ட வெப்பன்ஸை உக்ரைனில் யூஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு உதவிகள் வேண்டாம், எங்களுக்கு பணம் காசு சாப்பாடு இதெல்லாம் விட வெப்பன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் கூடுதலான வெப்பன்ஸை அதிக அளவு இம்போர்ட் பண்ண நாடாக இப்போது உக்ரைன் இருந்து வருகிறார்கள். இது மட்டும் தானா? இவ்வளோ வருடங்கள் எப்பா உங்களுக்கு நாங்கள் கன்னி வெடிகளை தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அமெரிக்கா இன்னைக்கு உக்ரைனுக்கு கன்னி வெடிகளை கொடுக்க போகிறது. அப்போ மறுபடியும் கன்னி வெடிகள் உக்ரைன் முழுவதுமாக பதிக்கப்பட போகின்றனவா அப்படின்னு கேட்டால் ஆமாம். ஏன்னா ரஷ்யாவினுடைய ஒஃபென்சிவ், ரஷ்யாவினுடைய ஃப்ரண்ட் லைன் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறத தடுக்கவே முடியலை. புது புது ஆயுதங்களை ரஷ்யா களம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் களம் இருக்கும் சொன்னாங்கிறது தான் அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. நீங்கள் என்ன செஞ்சீங்க? லாங் ரேஞ்ச் வெப்பனை ரஷ்யாவுக்கு எதிராக யூஸ் பண்ணீங்க. ஒன்று ATACMS, அடுத்ததாக ஸ்டார்ம் ஷேடோ, அடுத்ததாக வேறு ஏதாவது மிசைல் உங்ககிட்ட இருக்கான்னு தெரியலை. நீங்கள் யூஸ் பண்ணனால ரஷ்யா என்ன சொன்னாங்க? எங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குது பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொன்னாங்க. அணு ஆயுதம்னா நேரடியாக அணு ஆயுதத்தையே வீசிடுவாங்க அப்படின்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்கல. பட் சின்னதாக டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது பலராலும் சொல்லப்பட்டது. ஏன்னா ஆல்ரெடி உக்ரைன் டர்ட்டி பாம்பை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஊடகங்களே சொன்னாங்க. நீ டர்ட்டி பாம்பு யூஸ் பண்ணால் நான் ஒரிஜினலாக நியூக்ளியர் யூஸ் பண்ணிடுவேன்னு சொல்லி ரஷ்யா மிரட்டினாங்க. இப்போ என்னென்னா நியூக்ளியர் வார்ஹெடை தாங்கி செல்லக்கூடிய ஐசிபிஎம்மை நேராக ரஷ்யா யாருக்கு எதிராக ஏவி விட்டுருக்காங்க? உக்ரைனுக்கு எதிராக ஏவி விட்டுருக்காங்க. ஐசிபிஎம் அப்படின்னு சொல்லும்போது இன்டர் கான்டினென்டல் பெலிஸ்டிக்ஸ் மிசைல், கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய இந்த மாதிரியான ஏவுகணை 40லேருந்து 60 டன் வெயிட் இருக்கும். 5500 கிலோமீட்டர் தாண்டி செல்லக்கூடிய, அதுக்கான ரேஞ்ச் 5500க்கும் அதிகமான கிலோமீட்டர் தான். இதுவரையிலும் இந்த RS-26 அப்படிங்கிற இன்டர் கான்டினென்டல் பெலிஸ்டிக்ஸ் மிசைலை வேறு ஏதாவது நாட்டின் மீது ரஷ்யா பயன்படுத்தி இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஐசிபிஎம்ஐ யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த யுத்தம் தொடங்கி 1000 தினங்கள் முடிந்த பிறகு கூட இப்போ தான் ஐசிபிஎம்ஐ யூஸ் பண்ணியிருக்காங்க ரஷ்யா அப்படிங்கிறது, ரஷ்யா இதை சோதித்து பார்க்கிறது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளிவருவதற்கான காரணம். ரஷ்யா ஏன் இப்போ இதை சோதித்து பார்க்க வேண்டும்? அதுவும் இல்லாமல் புஸ்ஸுன்னு ஒரு 4-5 வெப்பன்ஸ் போகிற மாதிரி, மிசைல்ஸ் போகிற மாதிரி இருந்துச்சுன்னு கேட்டால்
எஸ் 4-5 இல்ல 6 போனதாக சொல்றாங்க. அப்போ இது ஒரு MIRV அப்படின்னு சொல்லலாம். ஸோ மல்டிபிள் டார்கெட்டை அழிக்கக்கூடிய மல்டிபிள் வார்ஹெட்டை உள்ளடக்கக்கூடிய ஒரு ICBM தான் இந்த RS-26 அப்படின்னு சொல்கிறாங்க. எய்தர் இது RS-26 தானா அப்படின்னு கேட்டால் அதுவும் உக்ரைனுக்கு தெரியலை. நாங்கள் இப்போ தான் அதை பற்றி ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய ரேடார்லேருந்து அந்த மிசைல் அப்படிங்கிறது மறைந்து விட்டது. அது என்ன மிசைல் அப்படிங்கிறதுக்கான ரிசர்ச் இப்போ தான் நடந்துட்டு இருக்குங்கிறதையும் ஜெலன்ஸ்கி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஸோ இந்த RS-26 அப்படின்னு சொல்லும்போது இவங்க இதை 2010 உருவாக்கி விட்டதாக சொல்லப்படுகிறது. அதுவும் குறிப்பாக கேப்புஸ்டின் ஏர் அப்படின்னு சொல்ற ஒரு டெஸ்ட் சைட்ல தான் இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அதன் பிறகு இதனுடைய ப்ரொடக்ஷனை பற்றிலாம் பெரிய அளவில் இதுவரையிலும் ரஷ்யா பேசினதே கிடையாது. பட் இவங்க கிட்ட இது மட்டும் கிடையாது, இன்னும் இருக்கே, சார்மாட் இருக்கு, அதாங்க சாத்தான் 2லாம் இருக்கு. இதெல்லாம் வச்சு வீசினாங்கன்னா என்ன நடக்கும்? அதுவும் இல்லாமல் அந்த மிசைல் வந்து விழுறதுக்கு முன்னாடி வானத்தில் ஏற்பட்ட அந்த சோனிக் பூம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நியூக்கினுடைய வார்ஹெட் இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு அழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கான ட்ரெய்லர் தான் இன்னைக்கு ரஷ்யா காண்பித்திருக்கிறது. எல்லா இடங்களிலும் உக்ரைனுடைய எல்லா இடங்களிலும் இப்போது ஏர் ரைடு சைரன் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக இப்போ உக்ரைனுடைய தலைநகரத்திலிருந்து பல தூதரகங்களும் மூடப்பட்டு விட்டன. ரஷ்யா அதனுடைய மிசைல் அந்த ரேஞ்சாக இருக்கட்டும், அதனுடைய இம்பேக்டை கூட்டக்கூடிய மிசைல்ஸாக இருக்கட்டும், இப்போது புதுசாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஜெலன்ஸ்கி அவர்கள் பயத்தில் வந்து இதெல்லாம் பேசும்போது நிறைய கமெண்ட்ஸை நம்மளால் பார்க்க முடியுது. நீங்கள் செஞ்சதுக்கு ஈக்குவலாக அவங்களும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, இதுக்கே பதர்னா எப்படி, இன்னும் அதிகமான வெப்பன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுகிறது. ரூபேஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய இந்த RS-26 பற்றி உக்ரைன் படிச்சுட்டு இருக்கிற இந்த நேரத்தில் தான் ரஷ்யா இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. வின்டர் இஸ் கம்மிங். ஆமாம், வின்டர் வரப்போகுது. இந்த வின்டரில் ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக பெரிய அளவு தாக்குதல், ஏன்னா இந்த 2 மாத தாக்குதல் ரொம்ப கொடூரமாக இருக்க போகுது, ரொம்ப பெருசாக இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். ஜோ பைடன் அவர்கள் அர்ஜென்டாக உக்ரைனுக்கான உதவியாக ஒரு $275 மில்லியன் அமெரிக்க டாலர்லாம் கொடுத்த போதே இந்த யுத்தத்தில் அடுத்த கட்டம் வந்து விட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். லாங் ரேஞ்ச் வெப்பனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொன்னபோது கூட ரஷ்யா அதற்கு எதிராக கருத்துக்களையும் எச்சரிக்கையும் கொடுத்திருந்தார்கள். எதுவுமே எங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டே கிடையாது, நாங்கள் ரஷ்யாவை அடிப்போம் அப்படின்னு சொல்லி உக்ரைன் அடித்தாங்க. இப்போ திரும்ப ரஷ்யா அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ரஷ்யா அவங்களுடைய அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் அப்படின்னு சொன்ன பிறகும், இல்லை லாங் ரேஞ்ச் வெப்பனை உக்ரைன் பயன்படுத்திய பிறகும் அமெரிக்கா அவங்களுடைய அணு ஆயுதங்களுடைய இடங்களை மாற்றியிருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா அமெரிக்கா அதற்கான விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க. நாட் அட்ஜஸ்டட் நியூக்ளியர் போஸ்டர் அப்படிங்கிறது தான். ஸோ எங்களுடைய நியூக்ளியர் போஸ்டர்ஸ் அப்படிங்கிறத எங்கேயுமே நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலை, அதாவது அந்த இடத்துல தான் இருந்துட்டு இருக்கு. ரஷ்யா அவங்க எந்த மாதிரியான அட்டாக் நடத்துகிறாங்கிறத பொறுத்து தான் அமெரிக்கா நேரடியாக ரஷ்யாவுக்கு எதிராக இந்த மாதிரியான நியூக்ளியர் போஸ்டரை மாற்றணுமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி யோசிப்போம் என்கிற தகவலையும் வெள்ளை மாளிகை கொடுத்திருக்கிறார்கள். ஸோ தூதரகங்கள் எல்லாமே மூடப்பட்டு விட்டதே அப்படின்னா உண்மையிலேயே பெரிய யுத்தத்தை உக்ரைன் எதிர்பார்க்கிறதா என்று கேட்டால் உக்ரைனுக்கும் அதுதான் தேவை. ஏன்னா உக்ரைனை பொறுத்த வரைக்கும் இப்போ உக்ரைனுக்கான அந்த நாடுகள், உக்ரைனுக்கான உதவி செய்யக்கூடிய நாடுகள் பலதும் உக்ரைனை கைவிரித்து விட்டார்கள். அது இல்லாமல் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வரப்போகிறார் அப்படின்னு சொன்ன போது கூட ஐரோப்பிய ஒன்றியம் நாங்கள் உங்களை தாங்கி பிடிச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் சப்போர்ட் கொடுப்பது மாதிரியான செய்திகள் வெளியாகின்றன. பட் இந்த செய்திகள்லாம் உண்மையாக மாற வேண்டுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. பொதுவாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளால் உக்ரைனுக்கு ஓரளவுக்கு தான் ஹெல்ப் பண்ண முடியும். அமெரிக்கா இல்லாமல் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் ரஷ்யா கொடுத்துருக்கக்கூடிய இந்த அடி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கும் சரியான அடியாக இருக்கும். ICBM வச்சுருக்கேன், உக்ரைனுக்குள்ளே விட்ட நான் உங்கள் நாட்டுக்கும் விடுவேன்ப்பா, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நேரடியான ஒரு மெசேஜ் தான் புட்டின் அவர்கள் டெலிவரி பண்ணியிருக்கார். இந்த மெசேஜுக்கு உக்ரைன், அமெரிக்கா, மேற்குலக நாடுகள் எப்படி பதில் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளஸ் அப்டேட்டான வீடியோஸ் எல்லாமே பார்ப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.